இங்கே எங்கள் வீட்டை சுற்றி சூப்பராக காற்று வரும். இங்கே பாருங்க, இது என்ன மரங்க? குங்கு மரமா? புங்க மரமா? அது வந்து செம்மையாக காற்று வரும். அங்கே பாருங்கள் அரச மரம், ஆப்போசிட்லேயே அரச மரம் இருக்குது. சூப்பராக காற்று வரும் அந்த இடத்துல அரச மரம் இருக்குது. சூப்பராக காற்று வரும். இங்கே தென்னை மரம் நிறைய இருக்குது. சூப்பராக காற்று வரும். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டணும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து எங்கள் வீட்டில் வந்திருக்க பப்பாளி மரம். பப்பாளி மரம் வந்து எப்படி வந்துச்சுன்னா, நாங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு அந்த விதையை காய வச்சுட்டு ஒரு 1 வீக் தான், விதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் சும்மா போட்டோம். அதுலேருந்து நிறைய செடி வந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்ட்டு. இதை நான் வந்து தொட்டியில் மாற்றி வைக்கணும்னு இருக்கிறேன். இதை மாற்றி இதில் வர பப்பாளி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எதையுமே வளர்க்குறதுக்கு வந்து நம்ம எதுவுமே வந்து நம்ம சாப்பிட்டு போடுற அந்த தோள்களும் பழமும் அப்புறம் அரிசி கழுவின தண்ணி இதை ஊற்றி தான் வளர்க்குறோம். அதனால் வந்து செடியும் நல்லா தான் வளருது. இப்போ காயும் நல்லா தான் வச்சுருக்குது. பார்ப்போம். டேஸ்ட் கேமராமேன் இவங்க இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இந்த ஒரே ஒரு 2-3 கொத்து கொடுத்தாங்க இந்த செம்பருத்தி. இதில் வந்து ஃபஸ்ட்டு வைக்கும்போது நிறைய செம்பருத்தி வச்சுது. இந்த வாட்டி இன்னும் பூ வைக்கலை. இதுக்கப்புறம் வச்சா காட்டுறேன்னா இப்போ பூ வர ஸ்டேஜ் தான், நல்லா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து முக்கியமாக சொல்லணும், இதுவும் நான் வந்து கீரை சாப்பிட்டுட்டு இதை சும்மா காம்பை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இதில் வந்துடுது தான் வந்து இது என்ன கீரை? பொன்னாங்கண்ணி கீரை. இதோட சத்து நிறைய அதிகமாக இருக்குது இதில் சத்து. அது இல்லாமல் இதில் வந்து கூட்டு செஞ்சால் பொரியல் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட கூட்டு பொரியல். அது செம்ம டேஸ்ட்டாக தேங்காயெல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு வாட்டி செஞ்சுட்டு இதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு மணத்தக்காளி கீரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து செஞ்சு பொரியல் பண்ணி கூட்டு செஞ்சு சாப்பிடணும். ஓகே, அதெல்லாம் வீடியோ வரும். நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என் வீட்டுக்கார் பின்னாடி சிரிச்சுட்டே இருக்காரு. கத்திரிக்கோல் வச்சு எல்லாம் மிரட்டுறேன். ஐயோ இப்படி சரி எல்லாம் கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய். கைஷா காட்டுங்க.